நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே என்கிறார் மாணிக்கவாசக சுவாமிகள். நாற்றம் என்று சொன்னால் பூவிலிருந்து வரக்கூடிய வாசனையை இந்த இடத்தில் குறிக்கிறார். அப்படி பூவிலிருந்து வரக்கூடிய வாசனை பூவோடு கலந்துதானே இருக்கும். இறைவன் எப்படி இருக்கிறானாம், மனிதனுடைய மனதிற்குள்ளே இரண்டர கலந்து இருக்கின்றானாம். பூவுக்குள்ளே இருந்து வாசத்தை எப்படி பிரிக்க முடியாதோ அது போல இருக்கின்றான் என்று சொல்லுகிறார். பூவுக்குள்ளே வாசம் எப்படி இருக்கும்? நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒரு பெரிய பூந்தோட்டம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த பூந்தோட்டத்திலே நிறைய மலர்கள், நிறைய பூக்கள் விதவிதமாக வண்ண வண்ணமாக பூத்திருந்தாலும் அந்த ஒவ்வொரு மலரும் தனக்கான தனித்துவமான வாசனையை வெளிப்படுத்தும். பக்கத்திலே வேறு விதமான பூக்கள் இருந்தாலும் வேறு வாசனையோடு இருந்தாலும் ஒவ்வொன்றும் அதற்கான சொந்தமான வாசனையை விட்டு கொடுப்பதே இல்லை. வண்டினங்கள் அமர்ந்து மகரந்த சேர்க்கை நடந்தாலும் கூட பூவினுடைய வாசனை மாற்றம் அடைவதே இல்லை. அப்படி பார்த்தால் அந்த வாசனை மிக்க பூக்கள் என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால், உலகத்தில் எத்தனை மாற்றங்கள் வந்தாலும் பக்கத்தில் யாரெல்லாம் புறமாக பேசினாலும் கூட ஒவ்வொரு மலருக்கும் எப்படி ஒரு நறுமணம் இருக்கிறதோ அதே போல மனிதன் இருக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய உள்ளர்த்தமாக நாம் பார்க்க வேண்டியது. நாற்றத்தின் நேரியாய் என்று சொல்லுகிறார். நேரியாய் என்று சொன்னால் மிக மிக நுணுக்கமானவன் என்பது அதிலே பொருள். இப்ப சொன்ன இந்த செய்தி என்பது தமிழில் மட்டுமல்ல, ஆன்மீக உலகத்தில் மட்டுமல்ல, அறிவியல் உலகத்திலும் ரொம்ப நுணுக்கமான ஒன்று. எல்லா பூக்களும் தனக்கான தனித்துவத்தை இழப்பதே இல்லை. இன்னும் கூட ஒரு செய்தி அதிலே கூடுதலாக நாம் சொல்லலாம். எந்த பூவும் தனக்கு பக்கத்திலே வேறு ஒரு மலர் மலர்ந்ததற்காக தான் வாடுவது என்பது இல்லை. இந்தந்த பூக்களுக்கான ஆயுள் காலம் வரைக்கும் அந்தந்த பூக்கள் அதனுடைய மலர்ச்சியையும் வாசனையையும் தருகிறது. இதுவும் நமக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறது. மனிதர்கள் பக்கத்தில் இருப்பவர்கள் அல்லது அடுத்தவர்கள் அல்லது நமக்கு புறம்பானவர்கள் செய்யக்கூடிய செயலையோ அல்லது புறமாக பேசக்கூடிய பேச்சுக்களையோ பற்றி கவலை இல்லாமல் ஆண்டவன் மீது பாரத்தை போட்டுவிட்டு தன்னுடைய கடமைகளை சரியாக செய்து கொண்டிருந்தால் அவனிலே இருந்து ஒரு வாசம் அல்லது ஒரு தேஜஸ் எல்லாம் வரும் பாருங்களேன். அதையும் இதற்கு ஒப்புமையாக நாம் சொல்லலாம்.